வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மயான காளியை எப்படி வழிபடுறதுன்னு ஒருத்தர் கேட்டாருங்க. அதாவது அந்த அம்மா வந்து எப்போவுமே நம்ம வீடுகளில் வச்சு வணங்குறத விட அந்த அம்மா கோயில் கொண்டுக்கிற இடத்துல போய் வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொன்னேன். மயான காளியை பார்த்து சில பேர் பயப்படுவாங்க. எனக்கு ரொம்பவும் பிடிக்குங்க அந்த அம்மா. ரொம்பவும் அழகு. அந்த நீல கலரில் அந்த அம்மா இருக்கிறது. மலையனூரில் போனால் கூட அந்த பேனரில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த அம்மா. வேஷம் போட்டுட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு அந்த பேனரை காலடியை தொட்டு வணங்கும் போதே நம்மளுக்கு ஒரு புல்லரிப்பு, ஒரு பரவசம் கிடைக்கும் மனசுக்குள்ளே. ஆத்தா நீ இவ்வளோ அழகாக இருக்கிறியா ஆத்தா, உன்னை பார்த்து எப்படி பயப்பட தோணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அம்மாவை பார்த்தாலே பயமே வராதுங்க எனக்கு உண்மையிலேயே. மயான காளியை வணங்குறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கணும்னு சொன்னேன் நான். அந்த அம்மா எதிரிகள் தொல்லையை நீக்குவா. அதே மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் சரியாக்குவா. உங்களுக்கு செய்வினை பிரச்சனைகள் இருந்தால் அந்த அம்மாட்ட முறையிட்டால் சரியாகும். அவங்க வணங்குறவங்கள நல்ல விதமாக பார்த்துப்பாங்க அந்த அம்மா. நம்ம அந்த அம்மாவை பார்த்து பயப்படவே வேண்டியதில்லை. வணங்குறவங்கள எதுவுமே செய்ய மாட்டா. அவள் ரொம்பவும் அழகு தெய்வம்.